அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சந்திரசேகர் ஸ்ரீனிவாசன், நியூட்ரிஷனிஸ்ட், அக்வான் பவுல்ட்ரி, வெள்ளக்கோவில், தமிழ்நாடு, இந்தியா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மீன் மற்றும் இறால் இதுக்கு எந்த மாதிரியான தீவனம் தயாரிக்கலாம், எப்படி ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிற விளக்கத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு தீவனம் தயாரிக்க விரும்பும் பொழுது அதற்கு தேவையான விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அது என்னென்னன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்கக்கூடிய மீன் நன்னீர் மீனா, உப்பு நீர் மீனா, உவர் நீர் மீனா. ஸோ நன்னீர் ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர். ஸோ எந்த வகையான மீனுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். 2வது மீன்களின் உணவு பழக்கவழக்கம். அதாவது இது தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்து உண்ணின்னு 3 வகையாக பிரிப்பாங்க. ஸோ இதில் நம்ம வளர்க்கக்கூடிய மீன் எந்த வகையான உணவு பழக்கத்தை கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வளர்க்கக்கூடிய மீனுக்கு தேவையான ஊட்டச்சத்து என்னென்ன? புரதம், ஆற்றல், அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ் அதோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறத தெரிஞ்சுக்க வேணும். இது ரொம்ப முக்கியமான பாராமீட்டர். 2வது, இப்போ நம்ம ஃபீடு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அந்த பொருட்களினுடைய ஊட்டச்சத்துக்கள். ஸோ அது எந்த மாதிரி நியூட்ரிஷனல் ப்ரொஃபைலில் வச்சுருக்குதுன்னு பார்க்கணும். ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸு, கால்சியம், பாஸ்பரஸ், எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த தேவையான பொருட்களில் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2வது, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய எந்த ஒரு பிளான்ட் ரா மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கும். அதை ஊட்டச்சத்து எதிர்ப்பு காரணிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட செரிமானத்தோட தன்மையும், அந்த வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரியண்ட்டோட தன்மையையும் குறைச்சிரும். ஸோ இதுக்கு எந்த மாதிரி நம்ம அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதிலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த மூலப்பொருளை குறைந்தபட்சம் எவ்வளவோ, அதிகபட்சம் எவ்வளவோன்னு அந்த ஃபீடில் சேர்த்திக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த மெட்டீரியல் ஆகட்டும், பிளான்ட் ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், ஆயில். ஸோ இந்த பொருள்லாம் அந்த பெல்லடைசேஷன் சொல்லுவோம். அந்த மூலப்பொருளோட பங்களிப்பு அந்த பெல்லட்டுக்கு, ஃபீடுக்கு 2வது அந்த எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கிட்டு அதோட சைஸ் யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அது குரோத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே மூலப்பொருளின் பங்களிப்பு அண்ட் ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்லியிருக்கிறோம். 2வது விலை. விலை பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ரோ, மைக்ரோ இன்கிரீடியன்ட்ஸு, ஃபீடு அடிட்டிவ்ஸு இதனுடைய விலை மிக இன்றியமையாததாகும். பிகாஸ் நம்ம எந்த ஒரு ஃபார்மிங் பண்ணுறதா இருந்தாலும் மூலப்பொருளோட காஸ்ட் அதாவது ஃபீடோட காஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ப்ராஃபிட் லாஸ் அனலைசிஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அதாவது தீவன ஆலை செயல்பாடு. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், இப்போ அந்த மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் கலக்கணும். அரை அரை அரைதல் அரைதல் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேமரிங்னு சொல்லுவோம். இப்போ பெரிய பார்ட்டிக்கலை சின்ன பார்ட்டிக்கலாக செய்யக்கூடிய இடம். 2வது டெம்பரேச்சர், வெப்பநிலை. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம தீவன ஆலை செயல்பாடுகளை பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் மேனேஜ்மெண்ட், குளம் மேலாண்மை. இப்போ இந்த ஃபாண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். ஸோ இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நியூட்ரிஷன். அப்போ மீனில், மற்ற இறாலில் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் நவீன காலங்களில் எந்த மாதிரியான ஊட்டச்சத்து,
அதுக்கு ஜெனடிக்கலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வளர்ச்சிக்குங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, நம்ம வளர்க்கக்கூடிய மீன் மற்றும் இறால் எந்த மாதிரியான பண்பு இருந்ததுன்னா, நமக்கு ப்ராஃபிட்டபுள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அ மிக குறுகிய காலமா இருக்கணும். பெரிய அளவு சைஸ்ல நமக்கு வளரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இறால்னா 120 டேஸ்ல வளர்த்துறோம். ஒரு 20 கவுண்ட்டு 20 கிராம் அட்டைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்துன்னா பிராய்லர்லாம் பார்த்தீங்கன்னா 36 டேஸ் 2 கேஜி. அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வளர்ச்சி வந்து குறுகிய காலமா இருக்கணும். அதோட வந்து ரிட்டர்ன் ஆன வெயிட் வந்துட்டு அதிக அளவுல இருக்கணும். 2வது காலநிலை மாற்றங்கள். டிஃபரண்ட் என்விரான்மென்டல் டைப். இப்போ வந்துட்டு அ காற்று காலம், மழைக்காலம், வெயில் காலம், அ ஹியூமிடிட்டி. ஸோ இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள்லயும் கூட அதோட வந்து இறப்பு விகிதம் குறைவா இருக்கணும். ஸோ அது உயிர் வாழும் தன்மை வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அது நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ரீட வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில எப்படி சொல்றேன்னா, உப்புத்தன்மை, ஆக்ஸிஜன், வெப்பநிலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. அது வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான நோயெல்லாம் இருக்கும். ஸோ அந்த நோய்க்கு வந்துட்டு எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து லாஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ. குறைஞ்ச அளவு ஃபீடு எடுத்துக்கிட்டு, அது மூலியமா அதிக அளவு உற்பத்தியை தரணும். ஸோ அந்த மாதிரி ப்ரீடு வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, இணக்கத்தன்மை மற்றும் பொருந்தக்கூடிய தன்மை. இப்போ வந்து நம்ம பாலிகல்ச்சர், மிக்ஸ்டு கல்ச்சர்லாம் பண்ணும்போது வந்துட்டீங்கன்னா, மத்த வகையான மீனோ, இனத்தோட வந்துட்டு இணக்கத்தன்மையும், பொருந்தக்கூடிய தன்மையுமா இருந்ததுன்னா, நமக்கு அங்க வந்து லாஸ் வந்து கம்மியாகும். சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் விருப்பம் சந்தைப்படுத்தக்கூடியது. அதாவது வந்துட்டு நம்ம உற்பத்தி பண்ணதுக்கப்புறம், இது வந்து மார்க்கெட்ல வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, சந்தைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். ஸோ, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கல்ச்சர் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். ஸோ, இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீன் மற்றும் இறால் வளர்ப்பு வகைகள். இப்போ பார்த்தீங்கன்னா, கட்லா, ரோகு, மிர்கால் இது வந்துட்டு காமனா எல்லா மார்க்கெட்லயும் கிடைக்கும். மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரீசென்ட்டா வந்து டிலாப்பியா. டிலாப்பியால வந்து பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குது. ஒண்ணு வந்து ஒரு ஒரு ஒரியோக்ரோமிக்ஸ் நைலோடிக்ஸ், ஒரியோக்ரோமிக்ஸ் மொசாம்பிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கெளுத்தி மீன் ஃபங்காசியஸ், நெய் மீன்னு சொல்லுவாங்க. இது வந்து சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா, ஃபங்காசியஸ் ஹைப்போதாலமஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இறால்ல 2 வகை இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பினைஸ் மோனோடான், டைகர் ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லிப்டோஃபினேஸ் வன்னமி, ஒயிட் ஷ்ரிம்ப், ஒயிட் லெக்ஸ் இறால்னு சொல்லுவாங்க. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைகர் ஷ்ரிம்ப்பு, ஒயிட் ஒயிட் லெக் ஷ்ரிம்ப்பு, திலாப்பியா, ஃபங்காசியஸ் இந்த பிக்சர்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து கல்டிவேபிள் ஸ்பீசிஸ் இன் இந்தியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கத்த வச்சுட்டு 3 வகையா நம்ம வந்துட்டு அ பிரிக்கலாம். அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஒண்ணு வந்துட்டு ஹெர்பிவோரஸ் தாவர உண்ணிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குளத்துல இருக்கிற ஃபைட்டோபிளாங்க்டன், வாட்டர் பிளான்ட்ஸு இந்த மாரி தாவரம் ரிலேட்டடா பொருட்கள் சாப்பிட்டு, அது வந்து உற்பத்திக்கு அதோட உடல் தசைக்கு உற்பத்திக்கு பயன்படுத்திக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்னிவோரஸ் ஊன் உண்ணிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்வாட்டிக் இன்செக்ட் இல்ல அதே இனத்தோட இன்னொரு உயிரினத்த வந்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓம்னிவோரஸ். ஓம்னிவோரஸ்ன்னு சொன்னா அனைத்து உண்ணிகள். தாவரம் மற்றும் ஊன் எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வந்துட்டு ஓம்னிவோரஸ். நம்ம வந்து இறால் வந்து ஓம்னிவோரஸ்ல வரும். ஊன் உண்ணிகள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேட்ஃபிஷ், ஃபங்காசியஸ் அது வரும். தாவர உண்ணிகள் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா, ஹெர்பிவோரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, திலாப்பியா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு அதோட உணவு பழக்கங்கள் தெரிஞ்சு
ஸோ அந்த உணவு பழங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபீடு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உற்பத்தி வந்து சிறப்பாக நடைபெறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்வா நியூட்ரிஷன் வந்துட்டு எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம ஒரு வளர்த்தக்கூடிய ஃபிஷ் ஆகட்டும் இல்லை இறால் ஆகட்டும் அதனோட உயிர் வாழும் தன்மையும் வளர்ச்சியும் கட்டுப்படுத்துகிற முக்கிய காரணியாக வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்ட ஃபீட் பெல்லட் ஃபீட் இந்த ஃபீடில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சிக்கு தேவையான புரதம் அமினோ அமிலங்கள் கொழுப்பு நார் மற்றும் ஆற்றல் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரதம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா திசுக்களோட செயல்பாட்டுக்கும் திசுக்களின் வளர்ச்சிக்கும் முக இன்றியமையதாகும். ஸோ அந்த புரதம் இருந்தால் தான் வந்துட்டு அந்த தசை வந்து அங்கே உற்பத்தி ஆகும். இப்போ அந்த புரதங்கிறது வந்து தனியாக இருக்காது. அது வந்துட்டு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கும். ஒன்று வந்து எசென்சியல் அமினோ ஆசிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இங்கே வந்து நம்ம என்னென்ன எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு ஃபீல்டில் வந்து அதோட ஆப்டிமம் லெவல் தேவையான அளவு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மெத்தியோனைன், அர்ஜினைன், த்ரியோனைன், ட்ரிப்டோபன், ஹிஸ்டிடைன், ஐசோலூசின், லைசின், லூசின், வாலின் மற்றும் பினைலாலனைன் போன்ற 10 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஃபிஷ் ஃபீட் ஃபார்முலாவில் சேர்த்திக்கணும். அடுத்த பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் வந்து எதுக்கு இருக்குதுன்னா மீன் மற்றும் இறாலோட எனர்ஜினா ஆற்றல் விநியோகிக்கக்கூடிய பிளேஸ் வந்துட்டு என்னது பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட். இது வந்து அமினோ அமிலங்கள் மற்றும் சில ஊட்டச்சத்துக்களின் முன்னோடியாகவும் வளர்ச்சிக்கு தேவையான வளர்சிதை மாற்ற இடைநிலைகளாகவும் இந்த கார்போஹைட்ரேட் வந்துட்டு செயல்படுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிப்பிடு. இந்த லிப்பிடும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எனர்ஜி ரிலீசிங் நியூட்ரியன்ட். இப்போ இங்கே வந்து லிப்பிட் என்ன பண்ணுது அப்படின்னா செல்லுலார் மற்றும் துணை செல்லுலார் சவ்வுகளின் கட்டமைப்பு மற்றும் உடலியல் ஒருமைப்பாட்டை பராமரித்து லிப்பிடுகள் மிகவும் முக்கியம். அதாவது மெட்டபாலிசம் மூலியமா உடலின் எனர்ஜி உற்பத்தியாளருக்கு வந்துட்டு லிப்பிட் வந்து சிறந்த மூலமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து. மீன் உணவுகளில் வந்து நார்ச்சத்தின் அளவு வந்து பொதுவாகவே 8% குறைவாக இருக்கணும். அதே இறால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4% குறைவாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த தீவனம் வந்துட்டு சிறந்த விவசாயத்தை தரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி ஆற்றல் வந்துட்டு ஃபீடில் எந்தெந்த மாதிரி பயன்படுத்தும் அப்படின்னா ஒன்று வந்துட்டு வாழும் திசுக்களில் கார்போஹைட்ரேட் கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் ஆகிய 3 வகை உணவுப் பொருட்களும் ஆக்சிஜனேற்றத்திலிருந்து ஆற்றலின் பெரும்பகுதி பெறப்படுகிறது. ஆற்றல் பின்வருமாறு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்துட்டு கணிசமான அளவு ஆற்றல் வந்து வெப்பமாக மாற்றப்பட்டு உடல் வெப்பநிலையை பராமரிக்க பயன்படுகிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தசை சுருக்கம் சுரப்பிகளின் செயல்பாடு மற்றும் நரம்பு உந்து விசை கடத்துதல் போன்ற வேலைகளின் செயல்திறனுக்காக ஆற்றலின் சில பகுதி பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சில அதிக ஆற்றல் பாஸ்பேட் பிணைப்புகளில் தற்காலிகமாக சேமிக்கப்பட்டு தேவைப்படும் போதெல்லாம் ஆற்றலை வழங்க கொழுப்பு மற்றும் கிளைக்கோஜன் வடிவில் நீண்ட காலத்திற்கு சேமிக்கப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் வந்து ரொம்ப இன்றியமையாதது அந்த உணவில். விட்டமின் என்பது குறிப்பிட்ட கட்டமைப்பு அல்லது வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளை ஆதரிக்க ஒப்பீட்டு அளவில் சிறிய செறிவுகளில் தேவைப்படும் கரிமச் சேர்மங்களாகும். விட்டமின்கள் கரைதிறன் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின், இன்னொன்று வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின். இது வந்துட்டு விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. ஸோ இதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின். அடுத்து வந்து மைக்ரோமினரல்ஸ்னாவே இதுலேயும் உங்களுக்கு அந்த விடை இருக்குது. சிறிய அளவிலான மினரல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஃபீடில் சேர்த்திக்கணும். அதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு, குரோமியம், தாமிரம், அயோடின், இரும்பு, மாங்கனீஸ், செலீனியம் மற்றும் துத்தநாகம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரம், இரும்பு, மாங்கனீஸ், செலீனியம் மற்றும் துத்தநாகம் உணவில் வந்துட்டு மிக முக்கியமாக பயன்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமிக்ஸ் வடிவில் வந்துட்டு கிடைக்கும் கமர்ஷியலாகவே. நீங்கள் அதை வாங்கிட்டு பர் டன்னுக்கு 1 kg ஒரு 500 கிராம் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வந்து உருவாக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா படி ஒரு தீவனம் தயாரிக்கணும். அதாவது வந்து அதுக்கு தேவையான புரோட்டீனு, எனர்ஜி, அமினோ ஆசிட்ஸு, கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சரிவிகித அளவில் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த மீன் வந்துட்டு நம்ம தேவைப்படுற அந்த பர்டிகுலர் டேஸில் வந்துட்டு க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு லீஸ்ட் காஸ்ட் ஃபார்முலேஷனை பயன்படுத்துவோம். ஸோ அதில் நம்ம என்னென்ன மெயினாக பார்க்கணுன்னா ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட், விட்டமின், மினரல்ஸ் போன்ற வந்துட்டு ஆப்டிமம் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு அதோட காஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸஸ்க்கு தகுந்தாற்போல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்ச்சர் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபீடு தயாரிக்க ஆரம்பிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வகையான உணவு வந்துட்டு அவைலபிள் ஃபீடு வந்து அவைலபிள் கமர்ஷியல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து சிங்கிங் ஃபீட், இது வந்து மூழ்கும் உணவுன்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி மீனுக்கு வந்துட்டு உகந்ததாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளத்தலோட கீழ் மட்டத்தில் உண்பவைகள் இறால், மிர்கால் இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்துட்டு இந்த சிங்கிங் ஃபீடு வந்துட்டு உகந்ததாக இருக்கும். ஸ்லோ சிங்கிங் ஃபீட், மெதுவாக மூழ்கும் உணவு, இதாவது வந்து குளத்தின் நடுமட்டத்தில் உண்பவை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோகு. இது வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் மேல் மட்டத்துலேயும் இருக்காது, கீழ் மட்டத்துலேயும் அதிக நேரம் இருக்காது, மிடில் பகுதியில் தான் இருக்கும், நடுப்பகுதியில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்லோ சிங்கிங்காக இருந்துச்சுன்னா அந்த தீவனம் வந்துட்டு ஈஸியாக வந்து அந்த மீனுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது ஃப்ளோட்டிங் ஃபீட்ஸ், இது வந்து குளத்தின் மேல் மட்டத்தில் உண்பவைகள், இந்த கட்லா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ஃபீட்ஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட பார்வையிலேயே தெரியும் அந்த ஃபீடை வந்துட்டு அந்த மீன்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்துக்குது அப்படின்னு. மீன் அதோட தேவைக்கு போக மீதியான ஃபீடு வந்துட்டு குளத்தில் மேல் பகுதியில் ஃப்ளோட்டிங் மிதந்துட்டு இருக்கும் போல் நம்ம வந்து அதோட ஃபீடு ரேஷியோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபீடு தயாரிக்கணும். அப்போ அந்த ஃபீடு தயாரிக்கிறோன்னா அதுக்கு எந்த மாதிரியான தீவன பொருட்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த தீவன பொருட்கள் 2 வகைப்படும். மேக்ரோ இன்கிரீடியன்ட்ஸ், மைக்ரோ இன்கிரீடியன்ட்ஸ். இப்போ இந்த மேக்ரோ இன்கிரீடியன்ட்ஸில் வந்துட்டு முக்கியமான மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அனிமல் ப்ரோட்டீன், பிளான்ட் ப்ரோட்டீன், எனர்ஜி சோர்ஸ். அதை எப்படி பிரிச்சிருக்கோம், விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம், தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம், தென் ஆற்றல் தரக்கூடிய பொருட்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருவாடு, மீட் அண்ட் போன் மீல், ஷ்ரிம்ப் ஹெட் மீல், ஃபிஷ் ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட், ஸ்குவிட் மீல், கட்லி மீன் கழிவு, இந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு அனிமல் ப்ரோட்டீனில் வரும். பிளான்ட் ப்ரோட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன் மீல், சூரியகாந்தி டிஓசி, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, கடுகு விதை புண்ணாக்கு, அரிசி தவிடு, பருத்தி விதை எண்ணெய் கேக்கு, ஜிஞ்சிலி கேக், லின்சிட் எண்ணெய் கேக், கோகனட் ஆயில் கேக், தேங்காய் எண்ணெய் புண்ணாக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிளான்ட் ப்ரோட்டீனில் இன்றியமையாததாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி சோர்ஸ். இந்த எனர்ஜி சோர்ஸுங்கிறது வந்து ஆற்றலை தரக்கூடிய பொருட்கள். இது இதில் பண்ணால் அரிசி தவிடு, ரைஸ் பாலிஷ்னு சொல்லுவாங்க, சோளம், உடைந்த அரிசி, கோதுமை தவிடு, கோதுமை மாவு, வெள்ளைச்சோளம், கம்பு, திணை, மரவள்ளி கிழங்கு மாவு மற்றும் மக்காச்சோளம், இவற்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி
மற்றும் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயில் சோர்ஸ். எந்த வகையான ஆயில் வந்து இந்த ஃபிஷ் அண்ட் இறால் ஃபீடில் சேர்த்துவாங்கன்னா, மீன் எண்ணெய், சோயா எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், வெஜ் ஆயில், காட் லிவர் ஆயில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனர்ஜி சோர்ஸ்க்காகவும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ இன்கிரீடியன்ட்ஸ். அதாவது மைக்ரோ இன்கிரீடியன்ட்ஸ்னா குறைந்த அளவில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் பிரிமிக்ஸு, மினரல் பிரிமிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், என்சைம், பெல்லட் பைண்டர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், growth promoters, டாக்ஸின் பைண்டர், ஆர்கானிக் ஆசிட்ஸ், கொலின் குளோரைட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்கிரீடியன்ட்ஸில் வரும். இதோட அளவு வந்துட்டு 100 கிராம்லேருந்து மேக்ஸிமம் 2 kg இருக்கும். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அனிமல் மற்றும் பிளான்ட் ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ, அதாவது வந்துட்டு எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர், அதோட சாம்பல், ஆஸ் கண்டென்ட்டு, ட்ரை மேட்டர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக இந்த ஸ்லைடில் இருக்குது. இது நீங்கள் ஒரு ஃபீடு ஃபார்முலேஷன் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுகளை வந்துட்டு உங்களோட எக்ஸல் ஷீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபீடு ஃபார்முலேஷன் தயாரிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அரிசி தவிடு, கோதுமை, ஜோவர், மக்காச்சோளம், சோளம், குளுட்டின், டிடிஜிஎஸ், கோதுமை தவிடு, பாஜ்ரா, உடைந்த அரிசி. ஸோ இதனோட நியூட்ரிஷன் வேல்யூமு இந்த ஸ்லைடில் வந்துட்டு நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம் உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்கு. ரெண்டாவது, இப்போது ஒரு மீன் வளரணும்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் என்னென்ன, வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் லைக் புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறத வந்துட்டு அதனோட வயதிற்கு தகுந்தாற்போல் இங்கே வந்து சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிலாப்பியா ஃபிஷ் வந்து எடுத்து காட்டியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான ப்ரோட்டீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. குறைந்த அளவு வந்துட்டு 26, அதிக அளவு வந்துட்டு 32% வந்து ப்ரோட்டீன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6 to குறைந்த அளவு 5%, அதிக அளவு 6% நம்ம தயாரிக்கக்கூடிய ஃபீடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு 7, அதிக அளவு 8. இப்போ இந்த நார்ச்சத்துங்கிறது வந்து என்னன்னா உங்களோட ஃபீடில் வந்துட்டு எந்த அளவுக்கு நார்ச்சத்து கம்மியாக இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கு அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபீடு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அந்த அனிமலுக்கு. சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு டைஜஸ்டபிள் எனர்ஜி. இப்போ ஒவ்வொரு அனிமலும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சர்வைவலபிலிட்டிக்கு நாள்தோறும் அதோட வேலையை செய்கிறதுக்கு வந்துட்டு பர்டிகுலர் எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ அந்த இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டபிள் எனர்ஜி அதுவும் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறோம். குறைந்த அளவு 2600 கிலோ கலோரி பர் கேஜி, அதிக அளவு 2750 கிலோ கலோரி பர் கேஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்காசியஸ் ஃபிஷ். ஃபங்கஸ் ஃபிஷ் நெய் மீன் சொல்லுவோம். இப்போ அதோட குறைந்த அளவு ப்ரோட்டீன் 25%, அதிக அளவு ப்ரோட்டீன் வந்து 32. சேம் குறைந்த அளவு கொழுப்பு வந்து 5%, அதிக அளவு வந்து 6%. நார்ச்சத்து அதிக அளவு 8%. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டபிள் எனர்ஜி வந்துட்டு குறைந்த அளவு 2600 கிலோ கலோரி, அதிக அளவு 2700 கிலோ கலோரி. இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் நியூட்ரிஷன், அதாவது இறால் வளர்வதற்கு தேவையான நியூட்ரிஷன் பேராமீட்டர் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிச்சிருக்கிறோம். குறைந்தபட்சம் 35% ப்ரோட்டீனும், அதிகபட்சம் 40% ப்ரோட்டீனும் தேவைப்படுது அதனோட வளர்ச்சிக்கு. கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4%, அதிகபட்சம் 6%. நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு 3%, அதிக அளவு 4%. ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 10% இருந்ததுன்னா பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீவனம் தயாரித்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு வந்து கொடுத்து அதோட உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னா அந்த குளத்தில் இருக்கிற தண்ணிக்கு வந்துட்டு
சில பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிஹெச், ஆக்சிஜன், உப்புத்தன்மை, காரத்தன்மை, டிடிஜிஎஸ், அம்மோனியா, நைட்ரேட், அயான், மாங்கனீஸ், துத்தநாகம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே அந்த ஃபிஷ் வந்து நன்றாக வளரும். ஸோ அதோட அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம். இப்போ நன்னீர் மீன் வளர்ப்பு அப்படின்னா அதனோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7, மேக்ஸிமம் 8.5 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த குளத்தில் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு மீன் வந்து நல்லா வளரும். ஸோ அதனோட ஆக்சிஜன் லெவல் குறைந்தபட்சம் 3 ppm வந்து இருக்கணும். உப்புத்தன்மை நன்னீர் மீனில் வந்துட்டு குறைந்தபட்சம் 10 pptக்கு கீழே இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிடிஜிஸ், அமோனியா, நைட்ரேட், அயான், தாமிரம், மாங்கனீஸ் போன்ற இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் கல்ச்சருக்கு தேவையான வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ், தண்ணியோட தன்மை வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்துட்டு 7.5லேருந்து 8.5 இருக்கணும். ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 ppm இருக்கணும். டிஓ, டிசால்வ்டு ஆக்சிஜன். உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது வந்து உப்புத்தன்மை 10 to 25 ppg இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா, நைட்ரேட், கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பேட், பிஓடி, சிஓடி அதனோட வேல்யூ எல்லாம் கூட எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதும் இங்கே ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாட்டர் குவாலிட்டியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கல்ச்சரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஷ்ரிம்ப் ஃபீட் ஃபார்முலேஷன். ஸோ அதில் வந்துட்டு அனிமல் ப்ரோட்டீன், பிளான்ட் ப்ரோட்டீனு, எனர்ஜி சோர்ஸஸோட இன்க்ளூஷன் லெவல் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னு ஒரு 4 வகையான ஃபார்முலாவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் அடிட்டிவ்ஸு, விட்டமின் ஃப்ரீ மிக்ஸு, மினரல் மிக்ஸு, டிசிபி, என்ஜைமு, கொலின் குளோரைடு, பல்லட் பைண்டர். ஸோ இதோட அளவு வந்துட்டு எந்த அளவில் இருக்கணும்னு 4 விதமான ஃபார்முலாவுக்கும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபீட் ஃபார்முலேஷன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ரோட்டீன், பிளான்ட் ப்ரோட்டீனு, மைக்ரோ இன்க்ரீடியன்ட்ஸோட லெவல்ஸ் வந்துட்டு எந்த அளவில் இருக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கிட்டு ஃபார்முலா போடலாம். நன்றி.